ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிசி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவாலிட்டியில் ஆல்ரெடி நம்ம பட்டைச்சட்டம் 1833 வரைக்கும் பார்த்து வந்துருப்போம். இப்போ பேலன்ஸ் ஒரு பட்டைச்சட்டம் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே சட்டங்கள் பார்த்துடலாம். இது சட்டங்கள்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து குவாலிட்டி கிளாஸ்க்குள்ளே போகலாம். நிர்ணய சபை எப்படி உருவாச்சு, அந்த மாதிரி புக் எப்படி எழுதுனாங்க, அந்த மாதிரி உள்ளே போயிடலாம் ஃபாஸ்ட்டாக. இந்த சட்டங்கள்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு போர் அடிக்கும், இதையே பார்த்துட்டு புதுசாக படிக்கிறவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறவங்களுக்கு ஓகே. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சட்டமாக படித்தா கூட டெய்லி ஒவ்வொரு சட்டமாக முடிச்சிடலாம். ஸோ ஒரு 1 வீக்கில் அந்த மாதிரி முடிச்சிடலாம். எல்லாத்துலேயுமே கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், 10 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை படிக்காமல் ஒமிட் பண்ணிடாதீங்க, படிச்சுருங்க. எந்தெந்த சட்டத்தில் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமானது, படிச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ பட்டைச்சட்டத்துலேருந்து பார்க்கலாம். இப்போ பட்டைச்சட்டம் 1853 அப்படிங்கிறது இந்த சட்டம் அப்படிங்கிறது சட்ட வேலையும் செயலாக்க வேலையும் பிரிச்சிருச்சு. ஓகேவா? சட்ட வேலையும் செயலாக்க வேலையும் பிரித்தது பட்டைச்சட்டம் 1853 அப்படிங்கிறது. அப்புறம் 6 உறுப்பினர்கள் கொண்ட செயலாக்கத்துறையில் சட்டத்துறைன்னு வச்சுக்கலாம். சட்டத்துறை உருவாக்கியிருக்காங்க, லெஜிஸ்லேட்டிவ் கமிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? 6 உறுப்பினர்கள் கொண்ட சட்டத்துறை உருவாக்கியிருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மினி நாடாளுமன்றமாக செயல்படுது. அப்படி செயலாக்கத்துறையில் சட்டத்துறை பார்த்துக்கோங்க, ஒரு மினி நாடாளுமன்றமாக செயல்பட தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சட்ட வேலையும் செயலாக்க வேலையும் பிரிச்சிருக்காங்க. பட்டைச்சட்டம் 1853 6 உறுப்பினர்கள் கொண்ட சட்டத்துறை உருவாக்கியிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க, ஒரு மினி நாடாளுமன்றமாக செயல்பட தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 பேர் கொண்ட குழுவை என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மினி நாடாளுமன்றம். அவங்க சட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்கள ஒரு மினி நாடாளுமன்றமாக செயல்பட தொடங்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் முக்கியமானது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், மெக்காலே அப்படிங்கிறவர் எக்ஸாம் கொண்டு வந்திருப்பார், போட்டித் தேர்வு, ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வன்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துருப்பாங்க. அது இந்தியர்களுக்கு கிடையாது, மற்ற நபர்களுக்கு தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த சட்டத்தில் பட்டைச்சட்டம் 1853 இதுக்கு முன்னாடி சட்டத்தை தான் அது அப்படி கொண்டு வந்திருப்பாரு. 1833 சட்டத்தில் தான் இந்தியர்களுக்கு கிடையாது, மித்த எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. இப்போ பட்டைச்சட்டம் 1853 படி இந்தியர்கள் உட்பட எல்லாருக்குமே முழுமையான வெளிப்படையான போட்டித் தேர்வு அப்படிங்கிறது கொண்டு வர அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மக்களை தலைமையில் தான் சிவில் சேவைக்குழு அப்படிங்கிறது 1854 சிவில் சேவைக்குழு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. மக்களை தலைமையில் சிவில் சேவைக்குழு அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1854. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1854 சிவில் சேவைக்குழு உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து கிழக்கிந்திய கம்பெனி தொடர்வதற்கு கால நிர்ணயம் இதில் இடம்பெறவில்லை. இதுக்கு முன்னாடி இதுலேயும் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா? கால நிர்ணயம் அதுக்கு இடம்பெற்றிருக்காது. அந்த பட்டைச்சட்டம் 1833 கால நிர்ணயம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுலேயும் அதே மாதிரி கால நிர்ணயம் கொடுக்கவில்லை. ஓகேவா? கம்பெனிக்கு எவ்வளோ வருஷம் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி கால நிர்ணயம் கொடுக்கல. அப்புறம் 6 புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மேலே பார்த்தோம் இல்லையா, சட்டத்துறையில் சட்டத்துறையை பிரிச்சிருப்பாங்க, செயலாக்கத்துறையை தனியாக பிரித்தாங்க. அதில் சட்டத்துறைக்கு சட்ட வேலையை பார்க்குறதுக்கு 6 உறுப்பினர்கள் கொண்ட குழு உருவாக்கியிருப்பாங்க. அதில் 4 பேர் எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னா, மெட்ராஸ், பம்பாய், வங்காளம், ஆக்ரா, இதை சேர்ந்தவங்க தான் அந்த 4 பேர் இருந்திருப்பாங்க. 2 பேர் தான் பிரிட்டிஷ் ஆட்கள் இருந்திருப்பாங்க. 4 பேர் மெட்ராஸை சேர்ந்த ஒரு ஆள், பம்பாயை சேர்ந்த ஒரு ஆள், வங்காளத்தை சேர்ந்த ஒரு ஆள், ஆக்ராவை சேர்ந்த ஒரு ஆள். இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், முன்னாடி பட்டைச்சட்டம் 1833 பார்த்தோம் இல்லையா, அதில் அந்த சட்டத்தின்படி தான் ஆக்ரா அப்படிங்கிறது புதிய மாகாணமாக உருவாக்கியிருக்கும். ஓகேவா? ஆக்ரா பார்க்குறோம் இல்லையா, அது ஆக்ரா புதிய மாகாணமாக எப்போ உருவாச்சு அப்படின்னா பட்டைச்சட்டம் 1833 கீழ் படி தான் ஆக்ரா அப்படிங்கிறது புதிய மாகாணமாக உருவாச்சு. அது வரைக்குமே மெட்ராஸ், பம்பாய் மாகாணம் தான் பெரிய மாகாணங்களாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆக்ரா உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இயக்குநர்கள் எண்ணிக்கை. இயக்குநர்கள்னால் யாருன்னா, அங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம் இல்லையா, பிரிட்டிஷில் 24 பேர் கொண்ட இயக்குனர் சங்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அந்த இதை 24லேருந்து 18 குறைச்சிட்டாங்க. 24 பேர் இருந்திருப்பாங்க, அது 18 குறைச்சிட்டாங்க. ஓகேவா? அப்புறம் துணை ஆளுநர் அப்படின்னு தனியாக பஞ்சாபுக்கு 1859 நியமிக்கப்பட்டிருக்காரு. கவர்னர் மட்டும் தான் நம்ம எல்லா இதுலேயுமே பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு துணை ஆளுநர் அப்படின்னு சொல்லி பஞ்சாபுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கு. எப்போனா 1859. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பட்டைச்சட்டம் 1853 அப்படிங்கிறது அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். சட்ட வேலையும் செயலாக்க வேலையும் பிரிக்கிறாங்க. அப்புறம் 6 உறுப்பினர் கொண்ட சட்டத்துறை உருவாக்குறாங்க.
அந்த சட்டத்துறை என்ன சொல்கிறாங்க, ஒரு மினி நாடாளுமன்றம் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. சட்டத்துறைன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் சட்டத்துறை அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு மினி நாடாளுமன்றமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபுல்லாக எல்லாருக்குமே முழுமையான போட்டித் தேர்வு, வெளிப்படையான போட்டித் தேர்வு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா படைச்சட்டம் 1953 படி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் சிவில் சேவை குழு வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1954 யாரோட தலைமையிலன்னு கேட்டால் மக்காலி தலைமையில். அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து இதுலேயும் கால நிர்ணயம் வந்து இடம்பெறல. புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேரில் 4 பேர் வந்து நம்ம மெட்ராஸ், பம்பாய், வங்காளம், ஆக்ராவை சேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க, ஓகேவா? அப்போ அதுக்கப்புறம் இயக்குநர்களோட எண்ணிக்கை வந்து 24 12 குறைக்கப்பட்டுச்சு. அப்புறம் துணை ஆளுநர் தனியாக வந்து பஞ்சாபுக்கு வந்து எப்போ கொண்டு வந்து நியமிக்கப்பட்டாங்க, 1954 வந்து நியமிச்சிருக்காங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ பட்டை சட்டம் 3 சட்டமுமே பார்த்தாச்சு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் தெளிவாக முடிச்சுருங்க. முடிச்சு அடுத்த சட்டங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு சட்டமாக படித்தா கூட நீங்கள் படிச்சலாங்க, ஓகேவா? இப்போ அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் வந்து 1858 1958 1957 வந்து சிப்பாய் கழகம் நடந்திருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காண்டி நோட் பண்ணியிருக்கேன். அப்போ 1958 ஆட்சி அப்படிங்கிறது மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்படின்னா என்னென்னா, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆட்சி செய்யாமல் நம்மளை முந்தி எப்படி ஆட்சி செஞ்சுருப்பாங்க, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான் நம்மளை இங்கே இந்தியாவில் இருந்துட்டு ஆட்சி செய்வாங்க. அங்கே பார்லிமெண்ட் அங்கே இருக்கும், அது கீழே இயக்குனர் சங்கம் இருக்கும், அது கீழே தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இருக்கும். இப்போ கம்பெனிலாம் ஆட்சி செய்யாது, அவங்களாம் தூக்கிட்டு நேரடியாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே வந்து நம்ம இங்கிலாந்தில் இருந்துட்டு நம்மளை ஆட்சி செய்யும், அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் ஆட்சி வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்சி அப்போ எந்த சட்டத்தின் கீழே மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1858, ஓகேவா? அடுத்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் அழைப்பதற்கு பதில் இந்தியாவின் வைசிராய் அப்படின்னு சொல்லி அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருப்போம், கவர்னர்னு இருந்ததை வங்காளத்தின் கவர்னர் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர்னு இருந்தவர் வந்து யார், ராபர்ட் கிளைவ் வந்திருப்பார். அப்புறம் வந்து வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் மாற்றிருப்பார். கவர்னர்னு இருந்ததை ஜெனரல்னு சேர்த்துருப்பாங்க, கவர்னர் ஜெனரல்னு. அப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்திருப்பார். அடுத்து வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறத இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. அப்படி இருந்தவர் வந்து வில்லியம் பெண்டிக் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். அப்புறம் இப்போ என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா இந்தியாவோட வைசிராய் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க, ஓகேவா? இந்தியாவோட வைசிராய் அப்படின்னு மாற்றுறாங்க. கவர்னர்னு அப்படி சொல்கிறத வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க, ஓகேவா? இப்போ அப்படி சொன்னதுக்கப்புறம் முதல் வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் கானிங். அப்படி மாற்றினதுக்கப்புறம் முதல் வைஸ்ராயாக இருந்தவர் கானிங் அப்படிங்கிறவர், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பிட்சிந்தி சட்டத்தில் உருவாக்கிய இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. பிட்சிந்தி சட்டம் எப்போ பார்த்தோம், 1784 பார்த்தோம் இல்லையா? வில்லியம் பிட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாரா? அந்த சட்டத்தில் ஒரு இரட்டை ஆட்சி முறை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அது வந்து அந்த சட்டத்திலே சொல்லியிருப்பாங்க 1858 வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சட்டம் அந்த இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது 1958 அந்த இரட்டை ஆட்சி முறை முடிஞ்சிருச்சு. அந்த இரட்டை ஆட்சி முறை என்ன சொல்லியிருப்பாங்க, வியாபாரத்தை பார்க்குறதுக்கு வந்து இயக்குனர் சங்கமும் இராணுவம் சமூக நிர்வாகம் அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அரசு நடவடிக்கைக்கு கட்டுப்படுத்தும் ஆணையம் அப்படின்னு சொல்லி 6 ஆணையங்கள் கொண்ட குழு வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு, ஓகேவா? அடுத்து பிரிட்டிஷ் கேபினெட்டை சேர்ந்த ஒருவர் வந்து இந்திய செயலாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இது எதுக்கு அறிவிச்சாங்கன்னே தெரியாது இந்த பதவி, ஆனால் கொடுத்துருப்பாங்க. இந்திய செயலாளர் ஒன்று புதுசாக உருவாக்கி இந்திய செயலாளர்னு சொல்லி பிரிட்டிஷ் கேபினெட்டில், அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆளை இந்திய செயலாளர்னு சொல்லி அறிவித்து புதுசாக ஒரு அலுவலகம் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு எடுபடியாக 15 நபர்கள் கொண்ட குழுவை வந்து உருவாக்கியிருப்பார். 15 பேர் இருப்பாங்க, அவருக்கு எடுபடியாக வந்து 15 பேர் வந்து இருக்கிற மாதிரி உருவாக்கியிருப்பாங்க, ஓகேவா? இது ஆனால் எதுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாது, ஆனால் அப்படி புதுசாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1858 இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஆட்சி வந்து மாற்றப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்யாது, டைரெக்டாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே வந்து ஆட்சி செய்யும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் வந்து இந்தியாவின் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க, இது முக்கியமானது. அப்புறம் முதல் வைஸ்ராய் வந்து யாருன்னா கானிங் அப்படிங்கிறவர். அப்புறம் பிட்சிந்தி சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது 1958 முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்திய செயலாளர் அப்படிங்கிற புதிய பதவி கொண்டு வந்தாங்க. அவருக்கு 15 பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்க, ஓகேவா? எடுபடியாக வந்து இருந்தாங்க. அடுத்த சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1961 அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா சட்டத்துறையில் வந்து இந்தியர்களை சேர்த்துச்சு. இந்த சட்டம் தான், அதாவது இந்த சட்டத்துறை செயலாக்கத்துறைன்னு எந்த சட்டம் பிரிச்சிருக்கோம், பட்டை சட்டம் 1953 அப்படிங்கிறது பிரிச்சிருக்கோம். அப்படியே பிரிக்கப்பட்ட அந்த பட்டை சட்டத்தில் அந்த சட்டத்தின்படி இந்த சட்டத்துறை இருக்கு இல்லையா, அந்த துறையில் இந்தியர்களை வந்து சேர்த்துருக்காங்க. எப்படி சேர்த்துருக்காங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் 1962 ஆண்டு
அலுவலகம் இல்லா உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. எப்படி நம்ம இந்தியர்களை வந்து அலுவலகம் இல்லா உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. எப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னா 1862 அலுவலகம் இல்லா உறுப்பினர்கள் அப்படின்னு சேர்த்துருக்காங்க. அப்படி சேர்ந்த யார் யார் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா பனாரஸ் ராஜா, பட்டியாலா மகாராஜா, தின்கர் ராவோ அப்படிங்கிற 3 நபர்களை யார் சேர்த்தாரு? கானிங் அப்படிங்கிறவர் வந்து சேர்த்துருக்காரு. கானிங்க தான் என்ன சொன்னோம், முதல் வைஸ்ராயின் பெயர் மாற்றினதுக்கப்புறம் இருந்த முதல் வைஸ்ராய் வந்து கானிங் தான். அவர் தான் வந்து சட்டத்துறையில் வந்து இந்தியர்களை சேர்த்துருக்காரு. யாராருன்னா பனாரஸ் ராஜா, பட்டியாலா மகாராஜா, தின்கர் ராவோ அப்படிங்கிற 3 பேரை வந்து சேர்த்துருக்காரு. எப்போ? 1862. அப்புறம் சட்ட அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து பறிச்சிருப்பாங்க. அதை மறுபடியுமே பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சட்ட அதிகாரங்களை வந்து பம்பாய் மற்றும் மெட்ராஸ்கிட்டேருந்து பறிச்சுட்டு வங்காளத்தோட கவர்னர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து அவர் மறுபடியும் எல்லாருக்குமே கொடுத்தாரு. பம்பாய்க்கும் கொடுத்துட்டாரு, மெட்ராஸ் மாகாணத்துக்கும் கொடுத்துட்டாரு. யார் கொடுத்தா? கானிங். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை தான் சொல்கிறாங்க அதிகார பகிர்வு காலம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரத்தை வந்து பகிர்ந்துக்கிட்ட காலம் வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் வங்காளம், வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் பஞ்சாபில் 1862, 1886, 1887 ஆண்டுகளில் புதிய சட்டமன்றங்கள் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதாவது வங்காளத்தில் 1862 ஒரு புதிய சட்டமன்றம் தொடங்கியிருக்காங்க. வடமேற்கு மாகாணத்தில் வந்து 1886 தொடங்கியிருக்காங்க. அடுத்து பஞ்சாபில் வந்து 1887 புதிய சட்டமன்றம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இயரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இலாக்கா முறை அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. இலாக்கா முறை அப்படிங்கிற முறை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் அவசர காலத்தில் சட்டமன்ற அனுமதி இல்லாமல் வைஸ்ராய் வந்து அவசர சட்டம் வந்து இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பாங்க, கவர்னர் வந்து சட்டம்லாம் ஏற்றக்கூடாது, இயக்குனர் சங்கத்திட்ட கேட்டு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவசர காலத்தில் இந்த சட்டமன்றம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சட்டமன்றம் இல்லாதப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா வைஸ்ராய் வந்து அவசர சட்டம் வந்து ஏற்றலாம். இப்போ இதான் அவசர சட்டம் அப்படிங்கிறத கொண்டு இப்போ நடைமுறை இருக்கு இல்லையா, அவசர சட்டம்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு அடிப்படையே இந்த சட்டம் தான். ஓகேவா? அந்த அவசர சட்டம் வந்து ஏற்றலாம்னு எப்போவே சொல்லிட்டாங்க. 1866 வந்து 860 வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இவ்வளோ தான் இந்திய கவுன்சில் சட்டம் 1861 என்னென்ன பார்த்தோம். சட்டத்துறையில் வந்து இந்தியர்களை சேர்க்காங்க. சட்டமன்றத்தில் அதை எப்படி சேர்க்குறாங்க? அலுவலகம் இல்லா உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சேர்க்குறாங்க. 1862 பனாரஸ் ராஜா, பட்டியாலா மகாராஜா, தின்கர் ராவோ அப்படிங்கிற 3 பேர் தான் ஃபஸ்ட்டு கானிங் வந்து சேர்க்குறாரு. அப்புறம் பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்து அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் அதிகார பகிர்வாளம் வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வங்காளம் மற்றும் வடமேற்கு மாகாணங்கள், பஞ்சாப், இந்த 3 இதுலேயும் சட்டமன்றங்கள் வந்து தொடங்கப்படுது. 1862 வங்காளத்துலேயும், 1886 வடமேற்கு மாகாணத்துலேயும், 1887 பஞ்சாப்லேயும் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா? அப்புறம் இலாக்கா முறை அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்புறம் அவசர காலத்தில் சட்டமன்ற அனுமதி இல்லாமல் வைஸ்ராய் வந்து அவசர சட்டம் வந்து இயற்றலாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. இப்போ இருக்கிற மாதிரியே தான் அப்பவும் கொண்டு வந்தாங்க. 6 மாதம் வரைக்கும் அந்த சட்டம் வந்து செல்லும். அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றம் கூடி அதை வந்து நிறைவேற்றணும். அதை மாதிரி தான். ஸோ அதன்படி தான் நமக்கு இப்போவும் அவசர சட்டம் வந்து எப்படி தான் கொண்டு வராங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கலாம் அவசர சட்டம் எல்லாமே ப்ரீஃபாக. இப்போ இந்திய கவுன்சில் சட்டம் 1861 பார்த்துட்டோம். அடுத்து இந்திய கவுன்சில் ஆக்ட் 1892. இது ரொம்ப கம்மியான சட்டம் தான். மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்களில் அலுவலகமில்லா உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுது. இப்போ சட்டமன்றங்கள்லாம் உருவாக்கிட்டாங்க இல்லையா, அதில் போனதில் 3 பேர் மட்டும் சட்டமன்றத்தில் அலுவலகமில்லா உறுப்பினர்கள் சொல்லி சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி மத்திய மற்றும் மாநில எல்லா இதுலேயுமே அலுவலகம் இல்லா உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிச்சு. அதாவது இந்தியர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிச்சு. இந்தியர்களை மட்டும் தான் அலுவலகம் இல்லா உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்தியர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிச்சு. அதுக்கப்புறம் பட்ஜெட் பற்றி விவாதிக்க வந்து அனுமதி கிடைச்சிச்சு. இது முக்கியமானது. பட்ஜெட்டை பற்றி விவாதிக்கிறதுக்கு அனுமதி கிடச்சிருக்கு. ஸோ இது எந்த சட்டத்தின் மூலமாக கிடச்சிச்சு அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1892 படி கிடச்சது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு, மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு அலுவலகமில்லா உறுப்பினர்களை மறைமுகமாக நியமிக்கும் முறை வந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமுக தேர்தல் அப்படிங்கிற ஒரு முறை வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் முதல்ல வந்து வந்திருக்கு. இப்போலாம் மறைமுக தேர்தல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மூல காரணமாக கூட இந்த
இந்த சட்டத்தை வந்து வச்சுக்கலாம். மறைமுகமாக அப்படிங்கிற வேர்டே ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1892 அப்படிங்கிற சட்டத்தில் ரொம்ப முக்கியமானதே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்திய கவுன்சில் சட்டம் 1892 3 பாயிண்ட் தான் மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்களில் அலுவலக உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிச்சு. அப்புறம் பட்ஜெட் பற்றி விவாதிக்கிறதுக்கு அனுமதி கிடச்சிச்சு. மத்திய மற்றும் மாநில சட்டமன்றத்தில் வந்து அலுவலக உறுப்பினர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்காங்கன்னா மறைமுகமாக நியமிக்கும் முறை வந்து வந்திருக்கு. ஓகேவா? மறைமுக தேர்தல் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அது வந்து ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தில் தான் வந்திருக்கு. 1892 கவுன்சில் சட்டத்தில் தான் வந்திருக்கு. அடுத்து இந்திய கவுன்சில் ஆக்டை வந்து அல்லது மிண்டோ மோர்லே சட்டம் வந்து சொல்லுவாங்க. 1909 நடந்திருக்கு. மிண்டோ மோர்லே சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1909. இதில் மத்திய சட்டத்துறை உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 60 வந்து அதிகரிச்சிருக்காங்க. மத்திய சட்டத்துறையோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 60 வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை சமமற்றதாக இருந்திருக்கு. இப்போ மாகாணம் இருக்குன்னா இப்போ இந்த காலத்துலையுமே அப்படி தான் இருக்குது இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை இருக்கும், கேரளாவில் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போவுமே அப்படி தான் இருக்குது. மெட்ராஸில் ஒரு மாதிரி இருந்திருக்கு, வங்காளத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கு, பம்பாயில் ஒரு மாதிரி. அந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது சமமற்றதாக இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து மாகாண சட்டமன்றங்களில் அலுவலர்கள உறுப்பினர்கள் வந்து பெரும்பான்மையில் இருக்கலாம் வந்து சொல்கிறாங்க. மாகாண சட்டமன்றங்கள் இருக்குது இல்லையா? அதில் அலுவலர்கள உறுப்பினர் அதாவது இந்தியன்ஸ் வந்து பெரும்பான்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த சட்டத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியர்கள் வந்து செயலாக்கத்துறையில் பங்கேற்க வந்து அனுமதி கிடச்சி. இதில் செயலாக்கத்துறையில் பங்கேற்க அனுமதி கிடச்சிருக்கு. அதாவது முதல்ல கொண்டு வந்தாங்க இல்லையா செயலாக்கத்துறை, கவர்னர் +4+1 அப்படிங்கிற மாதிரி 4 அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க இல்லையா? ஒரு கவர்னர் இருப்பார், 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க, அப்புறம் அடுத்து 3 உறுப்பினராக மாற்றினாங்க, அப்புறம் ஒரு மத்தாலே வந்திருப்பார், சட்ட அலுவலகரா அப்படி வந்திருப்பார். ஸோ அதே மாதிரி அந்த இதில் இந்தியன்ஸ்க்கும் பங்கு கொடுத்துருக்காங்க, பங்கேற்க அனுமதி கிடச்சிருக்கு. அந்த சட்டம் வந்து இந்த கவுன்சில் ஆக்ட் 1909 படி கொண்டு வந்திருக்காங்க. அதில் அப்படி கொண்டு வரப்பட்ட அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் செயலாக்கத்துறைகளில் பங்கேற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டால் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறது முக்கியமானது. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறது வந்து முதல் முறையாக செயலாக்கத்துறையில் முதல் இந்தியராக போய் பங்கேற்றிருக்காரு. ஓகேவா? அப்புறம் இஸ்லாமியருக்கு அப்படின்னு தனி வகுப்புவாரி தேர்தல் முறை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதாவது இஸ்லாமியருக்கு தனியாக அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் தனியாக வகுப்புவாரி தேர்தல் முறை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு. அதை அறிமுகம் செஞ்சவர் வந்து மிண்டோ அப்படிங்கிறவர். அவரை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், வகுப்புவாத தேர்தல் முறையின் தந்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்படி பிரித்து அதுக்கு வந்து தனியாக தேர்தல் வச்சுருக்காங்க. மிண்டோ அப்படிங்கிற வச்சுருக்காரு. அதை அவருக்கு பேர் வேறு கொடுக்குறாங்க பாருங்கள், வகுப்புவாத தேர்தல் முறையின் தந்தை அப்படின்னு. அப்புறம் கேள்வி மற்றும் மறுகேள்வி கேட்கும் அனுமதி வந்து கிடச்சிருக்கு. அதாவது நம்ம வந்து கொஷின் கேட்கலாம், எங்கே வேணாலும், ஏதோ என்ன கொஷின் வேணாலும் கேட்டு. இப்போ சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க இல்லையா, ஒருத்தவங்க கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற உரிமை வந்து இந்த சட்டத்தின் மூலமாக தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்திய கவுன்சில் ஆக்டில் 3 கவுன்சில் ஆக்ட் பார்த்தோம். அதில் இப்போ 1909 என்னென்ன சொல்லியிருக்காங்க, மத்திய சட்டத்துறையில் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து 60 உயர்த்தப்பட்டிருக்கு. மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து சமமற்றதாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மாகாண சட்டமன்றங்களில் வந்து அலுவலகல்லா உறுப்பினர்கள் வந்து பெரும்பான்மையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியர்கள் செயலாக்கத்துறையில் பங்கேற்கிறதுக்கு வந்து அனுமதி கிடச்சிச்சு. அப்படி அனுமதி கிடச்சதுக்கப்புறம் முதல் இந்தியராக போய் பங்கேற்றவர் யாருன்னு கேட்டால் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர். அப்புறம் இஸ்லாமியருக்கு தனி வகுப்புவாரி தேர்தல் முறை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. வகுப்புவாத தேர்தல் முறையின் தந்தை என்பதை யார் சொல்கிறாங்க, மிண்டோ தான் வந்து அறிமுகம் செய்திருப்பார். ஸோ அவர் வந்து வகுப்புவாத தேர்தல் முறையின் தந்தை என்று சொல்கிறாங்க. அப்புறம் கேள்வி மற்றும் மறுகேள்வி கேட்கும் உரிமை வந்து கிடச்சிருக்கு இந்த சட்டத்தின் மூலமாக. ஓகே, இப்போ கவுன்சில் ஆக்ட் வரைக்கும் பார்த்துக்கோம். அடுத்து வந்து அரசாங்க சட்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷார்ட் வீடியோவாகவே இருக்கட்டும். ஏன்னா சட்டம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் வந்து சட்டமெல்லாம் முடிஞ்சிடும். சட்டம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம டேரெக்டாக இன்ட்ரெஸ்டிங்காக முகவுரை அப்படி இப்படின்னு போகலாம். அடிப்படை கடமை, அடிப்படை உரிமை, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம். ஸோ இது வரைக்கும் தெளிவாக படிச்சிருங்க. டெய்லி ஒவ்வொரு இது முடிச்சா கூட போதும், ஒவ்வொரு சட்டம் முடிச்சா கூட போதும். ஒரு 1 வீக் அந்த மாதிரி முடிச்சிடலாம். ஸோ படிக்காமல் இருக்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருக்குன்னு முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.